Hello all, welcome to RMIC Academy. இன்னைக்கு நம்ம subject specific weekly current affairsல environment topics in news last week பார்க்க போறோம். So list of topics: Paleophytes, United Nations Forum on Forests, Global Methane Tracker 2025, Nonkellam Wildlife Sanctuary, Raikat Tribes. So இந்த 5 topics பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீடைலா பேச போறோம். So first is Paleophytes. இது ஏன் நியூஸ்ல இருந்தது ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சயின்டிஸ்ட் வந்து எவிடன்ஸ் ஆஃப் Paleophytes வந்து பெர்மினியன் பீரியட் வந்து கோதாவரி பேசின்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. தட் இஸ் ஏன்ஷியன்ட் வைல்ட் ஃபயர்ஸ்னு தான் இங்க வந்து Paleophytes ன்னு சொல்லுவோம். நார்மலா இருக்கலங்க பாலியோலித்திக், மீசோலித்திக் அந்த மாதிரி பேசுவாங்கல்ல, நியோலித்திக்னு சொல்லி. ஸோ பாலியோ இஸ் லைக் ஓல்ட் ஏஜ். ஸோ அந்த ஏன்ஷியன்ட் சொல்லுவோம், கரெக்டா? அதே மாதிரி தான் இங்க Paleophytes சொல்லும் போது ஏன்ஷியன்ட் வைல்ட் ஃபயர்ஸ் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதோட எவிடன்ஸ் வந்து இந்த கோதாவரி பேசின்ல சயின்டிஸ்ட் வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த Paleophytes பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ Paleophytes சொன்னா ஏன்ஷியன்ட் வைல்ட் ஃபயர்ஸ். ஸோ அவங்க எங்க வந்து ப்ரிசர்வ் ஆயிருக்காங்க? ராக் ரெக்கார்ட்ஸ்ல. ஸோ பாஸ்ட் வெஜிடேஷன், கிளைமேட் அதெல்லாம் ஸ்டடி பண்ணும்போது ஸோ இதெல்லாம் வந்து இந்த ராக் ரெக்கார்ட்ல எல்லாம் இதாயிருக்கிற இந்த Paleophytes ட்ரேஸ் பண்ணி இது பண்ணும்போது இந்த வெஜிடேஷன் இந்த ஸ்டடியில வந்து பாஸ்ட் ஸ்டடியில வந்து இது ரொம்பவே ஹெல்ப் ஆகும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து லைக் ஓகே 443.8 million years ago to present. ஸோ இந்த பீரியட்ல இருக்கிறதுன்னு சொல்றாங்க. ஸோ எந்த டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இன் திஸ் ட்ரேசிங் அண்ட் ஆல். ஓகேங்களா? ஸோ Paleophytes Raman spectroscopy, rock evolve pyrolysis and FTIR spectroscopy. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் இப்போ இங்க வந்து Paleophytes வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்ஷியன்ட் அண்ட் பாஸ்ட் வெஜிடேஷன் ஸ்டடி பண்றதுல எல்லாம் கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகே, அண்ட் இங்க வந்து TROM என்ன சொல்லும் போது, டிரான்ஸ்லூசன்ட் ஆர்கானிக் மேட்டர் தட் இன்க்ளூட்ஸ் pollen and plant debris. ஸோ இந்த டெப்ரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஆர்கானிக் மேட்டர் which is very translucent, transparent கிடையாது, translucent சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்பரண்ட் என்ன, ஈஸியா பாஸ் ஆயிரும். ஒபேக் என்ன, பாஸே ஆகாது. ஸோ அந்த டிரான்ஸ்பரண்ட்டுக்கும் டிரான்ஸ்லூசன்ட்டுக்கும் நடுவுல இருக்கிறது தட் இஸ் translucent சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ Paleophytes charcoal indicates ancient vegetation burning and oxidized charcoal may be reworked and டிரான்ஸ்போர்ட்டட். ஸோ இந்த Paleophytes கண்டுபிடிக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்னலாம் பார்த்துருக்கோம், அதனால என்னென்னலாம் யூசேஜஸ் இருக்கிற மாதிரி நம்ம பேசுறோம். ஓகே, அண்ட் தென் இந்த சார்கோல் வந்து ஆரிஜின் எங்க இருக்குன்னு சொல்லும் போது டிஃபரன்ஷியேட்டட் இன்சிட்டு அண்ட் எக்ஸிட்டு. இன்சிட்டுனா அந்த சைட்டுக்குள்ள, எக்ஸிட்டுனா அவுட் சைடு த சைட். ஸோ தட் இஸ் ரிசால்விங் இந்த ஜியாலஜிக்கலாக தான் இங்க பேசிக்கலி Paleophytes ட்ரேஸ் பண்றதுனால பாஸ்ட்ல என்ன நடந்திருக்கு, அப்ப எப்படி பர்னிங் இருந்திருக்கு, வெஜிடேஷன் எப்படி இருந்திருக்கு, ஸோ இதெல்லாம் ஸ்டடி பண்றதுல திஸ் வில் பி பிளேயிங் எ வெரி கீ ரோல். ஓகே, ஸோ ஸ்ட்ராட்டிகிராஃபி pattern. So regressive phases preserved charcoal while transgressive phases dispersed it. So எந்த ஃபேஸஸ்ல வந்து அது சார்கோல் ப்ரிசர்வ் ஆயிருக்கு, எந்த ஃபேஸ்ல வந்து அந்த சார்கோல் வந்து டிஸ்பர்ஸ் ஆயிருக்கு, ஸோ எந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி கூட நம்மளால இது பண்ண முடியும். அண்ட் பெர்மியன் ஆக்சிஜன், ஹை ஆக்சிஜன் லெவல்ஸ் மேட் எர்த் மோர் ஃபயர் ப்ரோன். ஸோ ஆக்சிஜன் லெவல்ஸ் ஜாஸ்தி ஆகும்போது இன்னும் அந்த எர்த்ல அந்த ஃபயர் வந்து இன்னும் ரொம்ப earth, it is making earth more fire prone. So ஜாஸ்தியா அந்த ஃபயர் வந்து இதாயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ராணிகஞ்ச் எவிடன்ஸ், early Indian coal field showing macroscopic Paleophyte charcoal carbon cycle. Paleophytes influence carbon sequestration relevant for climate mitigation. So உங்களுக்கு கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன்னா என்ன, இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்றது. ஸோ குளோபல் வார்மிங்க்கு வந்து இந்த ஆவரேஜ் லெவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடோட ஜாஸ்தியா இருக்கும்போது உங்களுக்கு குளோபல் வார்மிங் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கா, டெம்பரேச்சர் ரைஸ் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கா. ஸோ அதனால நம்ம இப்போ என்ன ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிடணும். ஸோ தட் ஜாஸ்தியா வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு ப்ரெசன்ஸ்னால குளோபல் வார்மிங் வந்து ஃபினாமினா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த கிளைமேட் சேஞ்சோட எஃபெக்ட்ஸ் வந்து நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் அவ்வளோ வராதுன்னு சொல்லி, ஸோ இந்த கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன் மெத்தட் கூட இந்த Paleophytes வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி கூட பார்த்திருக்காங்க. ஓகே, ஸோ தட் இஸ் அபவுட் Paleophytes, பேசிக்கலி ஏன்ஷியன்ட் வைல்ட் ஃபயர்ஸ். ஸோ இது படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ் இருக்கும், அது எங்கெங்க பார்த்துருக்காங்க, ஸோ வாட் இஸ் தட் ஆரிஜின், ஆல் தோஸ் திங்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும்.
யுனைடெட் நேஷன்ஸ் ஃபோரம் ஆன் ஃபாரஸ்ட். இது ஏன் நியூஸ்ல இருந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து 20th செஷன் ஆஃப் யுனைடெட் நேஷன் ஃபோரம்ஸ் ஆன் ஃபாரஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஃபோரம்ஸ் ஆன் ஃபாரஸ்ட்னு சொல்றது நியூஸ்ல இருந்தது. ஸோ பேசிக்கலி இது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு? எக்கானமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் அண்ட் சொல்லுவோம். அவங்க வந்து 2000ல அவங்களோட ரெசல்யூஷன் மூலியமா இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, எக்கானமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் 2000ல தான் இந்த யுனைடெட் நேஷன் ஃபோரம் ஆன் ஃபாரஸ்ட் சொல்றது வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட மெயின் டியூட்டி என்னன்னு சொல்லும் போது, ஃபாரஸ்ட் எல்லாம் நல்லா ஹாப்பியாக மேனேஜ் பண்ணணும், சஸ்டைனபிளாக மேனேஜ் பண்ணணும், எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணணும். அதுக்கு எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் சொல்லி ஒரு குளோபல் ஃப்ரேம் ஒர்க் வந்து இது இவங்க கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ் அண்ட் எய்மா இருக்கு. ஓகேங்களா? ஸோ நாட் ஜஸ்ட் ஃபாரஸ்ட், அந்த இப்போ ட்ரீஸ் அவுட் சைட் ஃபாரஸ்ட் அண்ட் டிஃபாரஸ்டேஷன் எப்படி கம்மி பண்றது, ஃபாரஸ்ட் டிகிரடேஷன் எப்படி கம்மி பண்றது, எப்படி வந்து அவுட் சைட் ஆஃப் ஃபாரஸ்ட் ட்ரீ கவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், ஃபாரஸ்ட் எப்படி மேனேஜ் பண்ணலாம், இதுக்கு எல்லாத்துக்கும் எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்னு சொல்லி குளோபல் ஃப்ரேம் ஒர்க் ப்ரொவைட் பண்றதா இவங்களோட மெயின் டியூட்டி. அண்ட் இதுக்கு வந்து யூனிவர்சல் மெம்பர்ஷிப் இருக்கு. அண்ட் யுனைடெட் நேஷன்ஸ்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் இவங்களோட மெம்பர்ஸா கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் 2017ல யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளில வந்து ஃபர்ஸ்ட் யுனைடெட் நேஷன் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் ஃபார் ஃபாரஸ்ட் அண்ட் சொல்லி 27 to 2030க்குள்ள என்ன பண்ண போறாங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு ரெசல்யூஷன் வந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஓகேங்களா? யாரு? யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளில அந்த ரெசல்யூஷன், which is that யுனைடெட் நேஷன் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் ஃபார் ஃபாரஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் அந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வந்து 6 கோல்ஸ் வச்சு 26 அசோசியேட் டார்கெட்ஸ் வச்சு இருந்தது. அண்ட் அந்த கோல்ஸ் அண்ட் டார்கெட்ஸ் எல்லாமே 2030க்கு அச்சீவ் பண்ற மாதிரி இருந்தது. அண்ட் இது வந்து வாலண்டரியா இது பண்ணணும் எல்லாரும் சொல்ற மாதிரி டார்கெட்ஸ் அண்ட் கோல்ஸ் தான். ஓகேங்களா? அண்ட் இங்க பாத்தீங்கன்னா they support the objectives of international arrangements on forest and இவங்க வந்து sustainable development goals obviously and biodiversity targets, ஆச்சி biodiversity targets, பாரிஸ் அக்ரிமெண்ட். ஸோ நிறைய இடத்துல நம்ம நிறைய டார்கெட்ஸ் வச்சிருக்கோம். அது எல்லாமே அச்சீவ் பண்றதுக்கு இவங்களோட குளோபல் ஃப்ரேம் ஒர்க், இவங்களோட ஃபங்க்ஷனிங், இவங்க சஜஸ்ட் பண்ற ஆக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் வந்து ஹெல்ப் ஆகும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நார்மலி அந்த ஆட் இயர் செஷன், ஈவன் இயர் செஷன் இருக்கும். ஆட் இயர்ல வந்து செஷன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் மேல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ எப்படி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், டெக்னிக்கல் அட்வைசஸ் வந்து வாங்குறது, ஸோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்றது தான் ஆட் இயர்ல பண்ணுவாங்க. ஈவன் இயர்ல டயலாக், டெவலப்மெண்ட் அண்ட் டெசிஷன் மேக்கிங், ஸோ டெக்னிக்கல் அட்வைஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ், அது எல்லாமே ஆட் செஷன்ல. ஈவன் செஷன்ல அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி டெசிஷன் மேக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பாலிசின்னு. நெக்ஸ்ட் ஃபாரஸ்ட்ல இந்தியா மேஜர் இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா அராவலி கிரீன் வால் ப்ராஜெக்ட், இது வந்து பெரிய ப்ராஜெக்ட். அண்ட் இங்கே வந்து அண்ட் ஆல்சோ 77.86% வந்து நம்ம மேங்க்ரூவ் கவர்னு வந்து பாஸ்ட் டெக்கேட்ல இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், விச் இஸ் அ crucial step towards conservation of forest and sustainable development. அண்ட் அஃபாரஸ்டேஷனும் பண்ணியிருக்கோம் 1.55 lakh ஹெக்டார்ஸ்ல. அதுவும் கிரீன் இந்தியா மிஷன் கொண்டு வந்து அங்க பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வி ஆல்சோ ஹேட் பிளான்டேஷன் ஆஃப் 1.4 பில்லியன் சீட்லிங்ஸ் அண்டர் ஏக் பத்மா கே நாம், தட் இஸ் பிளான்ட் ஃபார் மதர் எர்த்ன்னு சொல்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ பிளான்ட் ஃபார் மதர் கேம்பெயின் கீழே இந்த மாதிரி இந்த இவ்வளோ 1.4 பில்லியன் சீட்லிங்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ வி ஆர் கிரீன் இந்தியா மிஷன் இருக்கு, அராவலி ப்ராஜெக்ட், கிரீன் வால் ப்ராஜெக்ட் இருக்கு, ஸோ திஸ் பிளான் ஃபார் மதர்ன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ யூ ஆர் ஹேவிங் சோ மெனி இனிஷியேட்டிவ்ஸ். அண்ட் மேங்க்ரூவ் கவர்ல, அஃபாரஸ்டேஷன் கவர்ல பார்த்தீங்கன்னா தட் இஸ் அஃபாரஸ்டேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட், அந்த மாதிரி தட் இஸ் அஃபாரஸ்டேஷன் ஆஃப் ஹவு மச் ஆஃப் ஹெக்டார்ஸ் ஆஃப் லேண்ட், அது மெஷர் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து இங்க நம்மளால காமிக்க முடியுது. ஓகே, குளோபல் மீத்தேன் ட்ராக்கர் 2025. ஃபாசில் ஃபியூயல் இண்டஸ்ட்ரி வந்து 1/3 ஆஃப் குளோபல் மீத்தேன் வந்து எமிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ற மாதிரி குளோபல் மீத்தேன் ட்ராக்கர்ல சொல்லியிருக்காங்கன்னு சொல்ற மாதிரி நியூஸ் இருந்தது. ஸோ வாட் இஸ் திஸ் குளோபல் மீத்தேன் ட்ராக்கர் சொல்லி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது யாரு லான்ச் பண்ணிருக்காங்க? குளோபல் மீத்தேன் ட்ராக்கர், இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி. சி
கொஸ்டின்ஸ் வந்து டைரக்டா கூட வருங்க. குளோபல் மீத்தேன் ட்ராக்கர் இஸ் லான்ச்டு பை ன்னு சொல்லி ஒரு சிம்பிள் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் கேன் கம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் உங்களுக்கு இருக்கு. ஸோ யூ ஷுட் பி நோயிங் தட். ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, மீத்தேன் எமிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த டேட்டா யாரு ஜாஸ்தியா பண்றாங்க என்னன்னு சொல்லி அந்த அனாலிசிஸோட நம்மளுக்கு ட்ராக் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, அண்ட் மீத்தேன் பத்தி நம்மளுக்கு தெரியும், கிரீன் ஹவுஸ் கேஸ். அண்ட் இதுதான் வந்து குளோபல் வார்மிங், தட் இஸ் குளோபல் டெம்பரேச்சர் ரைஸ்ல வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா 30% வந்து இதுதான் ரீசனா, இதுதான் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு ஃபார் த ரைஸ் ஆஃப் குளோபல் டெம்பரேச்சர். அண்ட் இங்க மீத்தேன் வந்து எங்கன்னு வந்து வரும், த 3 மெயின் சோர்சஸ் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், எனர்ஜி அண்ட் வேஸ்ட் செக்டார் வந்து இந்த மீத்தேன் எமிஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இந்த எனர்ஜி பாத்தீங்கன்னா ஆயில், நேச்சுரல் கேஸ், கோல் அண்ட் பயோ எனர்ஜி அக்கௌண்ட்ஸ் ஃபார் 35% ஆஃப் மீத்தேன் எமிஷன்ஸ் ஃப்ரம் ஹியூமன் ஆக்டிவிட்டி. ஹியூமன் ஆக்டிவிட்டின்னு மீத்தேன் எமிஷன்ஸ் வருதுல 35% வந்து இந்த செக்டார்ஸ் வந்து இந்த எனர்ஜி செக்டார்ல இங்க வந்து வந்துட்டு இருக்கு. ஓகே, அண்ட் energy sector வந்து it is contributing around 145 million tons of methane emissions. ஓகேங்களா, அண்ட் இங்க வந்து கட் பண்ணணும்னா ஈஸியா வந்து அந்த டெக்னிக்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் பண்ணி அண்ட் இந்த ஃபிளாரிங் அண்ட் ஆக்சிடேஷன் டெக்னாலஜிஸ் இந்த மாதிரி பண்ணி எனர்ஜி ரிகவரி கரெக்டா வேபிளா இல்லைன்னு சொல்லும் போது பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அந்த மீத்தேன் எமிஷன்ஸ் வந்து கம்மி பண்றதுக்கு we can take steps. ஓகேங்களா, அண்ட் இது இஸ் வி நோ, ஸோ கார்பன் டை ஆக்சைடுக்கு அப்புறம் தான் ஆனால் திஸ் இஸ் மேஜர் திங்னு சொல்றாங்க. ஓகேங்களா, விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் 30% ஆஃப் வார்மிங் சின்ஸ் ப்ரீ இண்டஸ்ட்ரியல் டைம்ஸ், பட் செகண்ட் ஒன்லி டு கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, அண்ட் இது வந்து இந்தியா வந்து என்னென்ன பண்றோம், இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் வந்து இது பண்றதுக்காக, தட் இஸ் மீத்தேன் எமிஷன்ஸ்னு கம்மி பண்றதுக்காகன்னு சொல்லி பாத்தீங்கன்னா we have a program called இந்தியா கிரீன் ஹவுஸ் கேஸ் ப்ரோக்ராம். ஸோ அங்க கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் இது பண்றதுக்கு. அண்ட் யூ ஆல்சோ ஹேவ் ஹரித்தாரா ப்ரோக்ராம். எதுக்குன்னா மீத்தனோஜெனிக் ஃபுட் ஃபீட் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ வந்து உங்களுக்கு அங்க வந்து மீத்தேன் எமிஷன்ஸ் இது பண்ணாம ஸோ அங்க ஃபீட் சப்ளிமெண்ட்ஸ்ல கூட நீங்க நல்லா பார்த்துட்டு இப்போ கேட்டில் அங்க வர அந்த மீத்தேன் எமிஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்க கூட நம்ம இது பண்ணணும்னு சொல்ற மாதிரி ஹரித்தாரா இனிஷியேட்டிவ்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் வி ஆல்சோ ஹேவ் சம்திங் கால்ட் மீத்தேன் அலர்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம். ஓகேங்களா, UNEP-ல அந்த இன்டர்நேஷனல் மீத்தேன் எமிஷன் அப்சர்வேட்டரி லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் ஆல்சோ இம்ப்ளிமெண்ட் வந்து ஆயிட்டு தான் இருக்கு. ஓகே, ஸோ இது லான்ச் பண்றது யாரு, மீத்தேன் அலர்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம்னு லான்ச் பண்றது this methane emission observatory which is of UNEP's United Nations Environment Programs and global methane initiatives இருக்கு. ஸோ அதெல்லாமே இது பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் யூ ஆல்சோ ஹாவ் சம்திங் கால்ட் குளோபல் மீத்தேன் பிளெட்ஜ். ஓகேங்களா, ஸோ ரெடியூஸ்ட் குளோபல் மீத்தேன் எமிஷன்ஸ் பை அட்லீஸ்ட் 30% by 2030. 2020 levels ஓட கம்பேர் பண்ணும்போது 2030ல 30% நம்ம ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லி பிளெட்ஜ் எடுத்திருப்போம். தட் இஸ் வாட் இஸ் குளோபல் மீத்தேன் பிளெட்ஜ். ஓகே, நெக்ஸ்ட் நாங்கில்லம் வைல்ட் லைஃப் சாங்சுரி. இங்க வந்து 23.7 crore rupees எக்கோ டூரிசம் ப்ராஜெக்ட் வந்து அங்க அப்போசிஷன் அண்ட் லோக்கல் குரூப்ஸ்ல வந்து ஒரு தட் ரியாக்ஷன் வந்து ட்ரிகர் பண்ணிருக்கு சொல்ற மாதிரி ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ அங்க இருக்கிற என்வாயர்மெண்ட் ஆக்டிவிஸ்டா இருக்கட்டும், லோக்கல் குரூப்ஸ் அண்ட் அங்க அப்போசிஷன் எல்லாமே இதுக்கு வந்து ஆப்போசிட்டா ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. ஸோ இது எங்க இருக்கு, மேகாலயால இருக்கு. ஓகே, தட் இஸ் ஈஸ்டர்ன் ஹிமாலயன் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ல. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பிளெயின்ஸ் இருக்கும், லோ ஹில்ஸ் அண்ட் ட்ரக்டு டெரைன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அண்ட் இங்க மெயின் ரிவர் வந்து அம்ட்ரியூ ரிவர். ஓகே, அண்ட் இது வந்து வெஸ்டர்ன் பவுண்டரியில இருக்கும் இந்த ரிவர், அம்ட்ரியூ ரிவர் சொல்றது. அண்ட் இங்க ட்ரிபியூட்டரிஸ் வந்து அம்ரன், அம்லிங், அம்டாசோர் சொல்றது, உம்டாசோர். ஸோ யூ கேன் ஆல்சோ கால் உம்ட்ரியூ, அம்ட்ரியூ. ஓகே, தட் டிஃபர்ஸ். அண்ட் பேர்ட் டைவர்சிட்டி சொல்லும் போது இங்க வந்து ஜாஸ்தியா பேர்ட் ஸ்பீசஸ் இருக்கு, 400+ பேர்ட் ஸ்பீசஸ். ஸோ என்டேஞ்சர்ட் ஸ்பீசஸ் லைக் ருஃபவுஸ் நெக்டு ஹார்ன்பில் அந்த மாதிரியான பேர்ட் ஸ்பீசஸ் கூட இந்த பர்டிகுலர் வைல்ட் லைஃப் சாங்சுரி இன் மேகாலயா விச் இஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் ஹிமாலயா பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் இங்க வந்து நம்ம
பார்க்க முடியுது. ஓகே, அண்ட் யூ ஆல்சோ ஹாவ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மேமல்ஸ் லைக் clouded leopard, elephant, Himalayan black bear etc. அண்ட் அங்கே ஃப்ளோரல் காம்போசிஷன் எப்படி இருக்குன்னு சொன்னால் ட்ரீஸ் லைக் ஷோரியா ரொபஸ்டா, டெக்டோனா கிராண்டிஸ் இந்த மாதிரியான ட்ரீஸ் கூட அங்கே இருக்கு. இது வந்து 1981 வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972க்கு கீழே சாங்சுரியா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் this is rated as best managed protected area in northeast in India and management effectiveness evaluation report ன்னு சொல்லி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த எப்படி வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, எஃபெக்டிவாக இருக்கான்னு சொல்லி, ஸோ இது வந்து ரொம்ப பெஸ்ட் மேனேஜ்டு இதுவாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரைகா ட்ரைப். ரைகா ட்ரைப் ஏன் நியூஸ்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பாஸ்டர் சைக்கிள்ஸ், அனிமல் ஹெல்த், பயோடைவர்சிட்டி இதெல்லாம் இதுக்கு மேல எல்லாம் ரொம்ப பெரிய நாலேஜ் வச்சிருக்கிறவங்க. இதனால ராஜஸ்தான்ஸ் எக்காலஜி இது பண்றதுல, அந்த ஹெல்த் ஆஃப் எக்காலஜி ப்ரொடெக்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்றதுல தே ஆர் பிளேயிங் எ crucial role with their knowledge. ஓகே, ஸோ ரைக்காவோட ஹோம் லேண்ட் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ஓகேங்களா, அங்கே இருக்கிற அரிட் அண்ட் செமி அரிட் ரீஜியன்ஸ்ல தான் இவங்க இருப்பாங்க. ஸோ இவங்களை வந்து ரபரிஸ் அண்ட் சொல்லுவோம். அண்ட் தே ஆர் மோஸ்ட்லி பாஸ்டரலிஸ்ட் கம்யூனிட்டி. ஓகேங்களா, அண்ட் கல்ச்சரல் பார்த்தீங்கன்னா கேமல் ஹர்டிங் அவங்க ஆக்குபேஷனே கிடையாது. அவங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப், கல்ச்சரல் லைஃப் எல்லாமே இங்கே வந்து அது ரிப்ரசென்ட் பண்ணுவான்னு சொல்றாங்க, விச் இஸ் கேமல் ஹர்டிங் அண்ட் பாஸ்டரலிஸ்ட்ஸ். அதுக்கப்புறம் இவங்க ப்ரீட் எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த மார்வாரி கேமல்னு வந்து ப்ரீட் பண்றதுல தே ஆர் வெரி மச் தே நோ வெரி மச். ஸோ அங்கே இருக்கிற ராஜஸ்தானுக்கு இருக்கிற அந்த அரிட் அண்ட் செமி அரிட் கண்டிஷன்ஸ் சொல்லும் போது, அந்த டெசர்டிக் கண்டிஷன்ஸ் சொல்லும் போது அங்கே தேவையான இதுல அவங்க அது ப்ரீட் பண்றதுக்கு தே ஆர் ஹேவிங் எ வெரி கிரேட் நாலேஜ். ஸோ இதனால அங்கே ராஜஸ்தான் அந்த டெசர்ட் எக்காலஜின்னு வந்து சஸ்டைனபிளாக கிரேஸ் பண்ணுறது, ஆனிமல்னு கேர் பண்ணுறது, இன் ஆல் திஸ் திங்ஸ். ஸோ அந்த எக்காலஜின்னு வந்து அந்த எக்கலாஜிக்கல் ஹெல்த்னு வந்து ப்ரொடெக்ட் பண்ணி இது பண்ணுறதுல தே ஆர் மெயின்டைன் பண்ணுறதுல தே ஆர் பிளேயிங் எ crucial role. So their migratory routes allow camel to feed on medicinal desert shrubs, improving both animal and ecosystem health. ஸோ அனிமல், ஸோ மெடிசினல் ஸ்ரப்ஸ் இருக்கும், போய் அங்கே வந்து ஃபீட் பண்ணால் அனிமலும் ஹெல்த்தியாக இருக்கும், அட் த சேம் டைம் அங்கே இருக்கிற எக்கலாஜிக்கல் ஹெல்த்தும் இது வந்து இது பண்ணும். ஓகேங்களா, ஸோ அங்கே வந்து ட்ரெடிஷ்னல் நாலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா பாஸ்டர் சைக்கிள்ஸ் பற்றி, அனிமல் ஹெல்த் பற்றி, லோக்கல் பயோடைவர்சிட்டி பற்றி தே ஆர் ஹேவிங் வெரி குட் நாலேஜ். அண்ட் அங்கே வந்து கல்ச்சரலி ரிச்சுவலி ஆல்சோ அந்த ட்ரெடிஷன்ஸில் கூட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட habits, அவங்களோட knowledge that will match with their cultural and rituals. ஓகேங்களா, so yes, now we'll go for a quick revision. So paleophytes ன்னு சொன்னா ancient wild phytes. so இது வந்து ட்ராக் பண்ணும்போது, ஸோ அப்போ பாஸ்ட் வெஜிடேஷன் எல்லாம் ஸ்டடி பண்ணுறதுல திஸ் வில் பிளே அ வெரி க்ரூஷியல் ரோல். ஸோ அப்போ எப்படி சார்கோல் இருந்தது, எப்படி வந்து டிஸ்பர்ஸ் ஆயிருந்தது, எப்படி வந்து இருந்தது, ஸோ வாட் ஆர் த ஃபேஸஸ், ஸோ அங்கே வந்து எந்த மாதிரியான ஆர்கானிக் மேட்டர் வந்து இது பண்ண முடியும், ஸோ அந்த சார்கோல் ஆரிஜின் பற்றி, ஸோ ஆல் திஸ் திங்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். தென் யுனைடெட் நேஷன் ஃபோரம் ஆன் ஃபாரஸ்ட், இது வந்து 2000ல எக்கானமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் வந்து இது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ யுனைடெட் நேஷன் ஃபோரம் ஆன் ஃபாரஸ்ட் வந்து பண்ணுறக்கூடிய மேஜர் திங் என்னன்னா, குளோபல் ஃபாரஸ்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த குளோபல் ஃபாரஸ்ட் வந்து எப்படி வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், தட் இஸ் எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கணும், அது வந்து சஸ்டைனபிளாக மெயின்டைன் பண்ணி மேனேஜ் பண்ணுறதுக்காக, எஃபெக்டிவாக நம்ம கொண்டு போகிறதுக்காக எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு முன்னாடி போகணும்னு சொல்லி அந்த குளோபல் ஃப்ரேம் ஒர்க் வந்து கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ ட்ரீ அவுட் சைட் ஃபாரஸ்ட், ஸோ இதெல்லாம் கூட எப்படி இது பண்ணணும், ஸோ ஆல் திஸ் திங்ஸ், டிஃபாரஸ்டேஷன் எப்படி கம்மி பண்ணணும், ஃபாரஸ்ட் டீக்ரடேஷன் வந்து எப்படி அட்ரஸ் பண்ணணும், இதுக்கு எல்லாத்துக்கும் they'll be giving the that is மேனேஜ்மெண்ட் திங்ஸ். ஓகேங்களா, அண்ட் அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிளான் இது பண்ணும்போது, ஸோ வாட் ஆர் கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும், டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி 2030க்கு அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம இவ்வளோ டார்கெட்ஸ் வைக்கும்போது நாட் ஜஸ்ட் ஃபார் திஸ், ஸோ வீல் ஹேவிங் பாரிஸ் அக்ரிமெண்ட் கீழே ஒரு சில கோல்ஸ் அண்ட் டார்கெட்ஸ் இருக்கும், அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்கு, ஆச்சி பயோடைவர்சிட்டி டார்கெட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் அச்சீவ் பண்றதுல they'll be playing a crucial role. And global methane tracker by International Energy Agency. So methane emissions ஓட data and analysis வந்து நம்மளுக்கு இங்க கொடுப்பாங்க.
ஸோ இங்க பாத்தீங்கன்னா அந்த மீத்தேன் வந்து ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கு அண்ட் அக்ரிகல்ச்சர் எனர்ஜி அண்ட் வேஸ்ட் செக்டார் வந்து ரொம்ப வந்துட்டு இருக்கு. அதுல மீத்தேன் எமிஷன்ஸ் ஃப்ரம் ஹியூமன் ஆக்டிவிட்டி பார்த்தா எனர்ஜி செக்டார்ல தட் ஆயில், நேச்சுரல் கேஸ், கோல், ஸோ நேச்சுரல் கேஸ், கோல் இது எல்லாமே ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், ஹரித்வார ப்ரோக்ராம் இருக்கு, குளோபல் மீத்தேன் பிளெட்ஜ் இருக்கு, மீத்தேன் எமிஷன் அலர்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆல் திஸ் வி ஆர் ஹேவிங். நாங்கெல்லம் வைல்ட் லைஃப் சாங்சுரி, ஸோ இது எங்க இருக்கு, மேகாலயால இருக்கு. ஸோ பேர்ட் ஸ்பீசஸ், மேமல்ஸ், ஃப்ளோரா எல்லாம் நல்லா இருக்கு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா உம்ட்ரிவ் அண்ட் சொல்றது ஒரு பெரிய ரிவரா வெஸ்டர்ன் பவுண்டரி ஆஃப் திஸ் சாங்சுரியா இருக்கு. அண்ட் இந்த சாங்சுரியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்டர்ன் ஹிமாலயன் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ல லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் ரைகா ட்ரைப்ஸ் ராஜஸ்தான்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜ் அபவுட் எப்படி அனிமல்னு கேர் பண்ணணும், அந்த எக்கலாஜிக்கல் ஹெல்த்னு எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும், அண்ட் பாஸ்டர் சைக்கிள்ஸ், ஸோ தேட் ட்ரெடிஷ்னலி பாஸ்டரலிஸ்ட். ஸோ அண்ட் இந்த இது பண்ணும்போது எப்படி கேமல் ப்ரீடிங்னு வந்து இது பண்ணணும். ஸோ அந்த டெசர்ட், அந்த அரிட் அண்ட் செமி அரிட்ல தான் அவங்க ஹேபிடேட் இருக்கா. ஸோ அந்த டெசர்ட் ரீஜியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி எப்படி வந்து மெடிசினல் ஸ்ட்ரப்ஸ்னு வந்து அவங்க கேமில் வச்சு ஃபீட் பண்ண முடியும். ஸோ all these things they are having a good traditional knowledge and இதனால வந்து அங்க இருக்கிற ecological healthனு வந்து அவங்க மெயின்டைன் பண்றதுல they are playing a crucial role. Who? Raika tribes. ஓகேங்களா? ஸோ aspirants, ஸோ இனிமேல் உங்களுக்கு ரெகுலரா வீடியோ வரும். கீப் ஃபாலோயிங். யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ் முதல் நாளே தெரிய வேண்டாம். ஆனா இங்க அங்க நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் யூ ஷுட் பி நோயிங். ஓகேங்களா? ஸோ அது வந்து it will help you in many ways. அதுக்கப்புறம் லேயரிங் மூலியமா ஆஃப்டர் யூ ஸ்டடி மேகசின், அட்டெண்டிங் டெஸ்ட், அது எல்லாமே பண்ணலாம். ஆனா this should be your first layer. okay, so please do this. so நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டே வாங்க, ரிவைஸ் பண்ணிட்டே வாங்க. yes, thank you, all the very best, have a nice day.